பிக் பாஸ் டே 2வோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து பார்த்தோம். பயங்கரமா கலவரமா ஆரம்பிச்சிருக்கு. 2 பேரு ஓய் அப்படி கத்துறாங்க. யார் அந்த 2 பேர்னா ரம்யா ஜோவும் வாட்டர் மெலனும். வாட்டர் மெலனா 2 நாளா பார்த்துட்டு ஒரு மாதிரி அட்டாக்கிங் மூட்லயே வந்து அந்த ஆளும் இருக்கான், இவங்களும் இருக்காங்க. கமருதீன் அதுக்கு மேல வந்து கோவப்படுறாப்புல. இது என்ன நடக்குது அப்படிங்கறதே கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. சரி என்னடா இது அப்படி என்னடா டே 1லேருந்து ஆரம்பிக்குமா அப்படின்னா அப்படிதான் இருக்கு. ஒருவேளை நான் சொன்ன மாதிரியே சொல்லி அனுப்பிட்டேன் போல சொந்த பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த ஆள் நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் பாவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஏய் 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 போமா சுமாருமா இந்த இன்டர்வியூல பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்கான் அவன். அதான் புழக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பார்க்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் கடுப்பா இருக்கு. ஏய் ஒரு நல்ல விஷயத்துக்கு அடிச்சுக்கோங்கடா, ஒரு நல்லதா பண்ணுங்கடா. நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ப்ரோமோ. இந்த ப்ரோமோ பயங்கரமா சுத்தல்ல வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் 50 நாள் வச்சிருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா அந்த தான் முடிஞ்சு இந்த மாதிரி கத்துறது சண்டை போடுறது இதுதான் பிக் பாஸ் டீமுக்கும் வேணும், மற்ற எல்லாருக்கும் வேணும். ஸோ பாக்குறவங்கலாம் நல்லா பண்றாயா, ஓ வாட்டர்மெலன் ஸ்டார் ஏன்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு நேரம் கிளம்பிட்டு இருப்பாங்க. எனக்கு அதுதான் பெரிய கொடுமையா இருக்கும். ஸோ என்ன ஆக்சுவலா நடந்துச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை பேசும்போது சும்மா இருமா ஏய் அப்படின்றாப்புல. அப்படிங்கும்போது ரம்யா ஜோ வந்து என்ன எப்படி ஏன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் பத்தி நான் டாக்டருமா நான் நல்லா படிச்சிருக்கோமா அப்படி சொல்லும் போது அப்போ நாங்களாம் நான் படிக்காம வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எஃப்ஜே கிளம்பிடுறான். ஏன் எஜுகேஷன் பத்தி உனக்கு தெரியுமா, நான் எஜுகேஷன் பத்தி தெரியுமான்ட்டு உள்ள வரான். அந்த பக்கம் கமருதீன் எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்துட்டே என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் கூட டக்குன்னு வந்து சபரியோ அப்படின்னு நினைச்சு பயந்துட்டேன். அப்புறம் நம்ம தலைவன் வந்து தனியா இருக்கிறாப்புல. ஸோ இங்க வந்து ஆரம்பத்துலேருந்து அதாவது டே 1லேருந்து வாட்டர் மெலன்ட்ட கொஞ்சம் அதை வந்து கண்டென்ட்டை வாங்கலாம், இவனை அடிச்சு நம்ம இது பண்ணலாம், இல்லை இவன் எனக்கு வெளியே பிடிக்காது, இவனை இங்கே பொழக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லி பிரவீன் சொன்னாப்புல. பிரவீன் கமருதீன் இப்போ வந்துட்டு ரம்யா ஜோ வந்து அன்வான்டா அவர் எழுத்தாப்புல வாட்டர் மெலன். ஸோ அதனால இப்படி ஒரு ஃபைட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த வீக்கெண்டு சேதுபதிக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிட்டு உங்களுக்கும் கிடச்சிருக்கு. இதை பற்றி கமெண்ட்ல கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. நான் உங்களை லைவ்ல மீட் பண்ணுறேன். ஓகே டாடா பை.